வணக்கம். திருவொற்றியூரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கேஸ் விலையை கண்டித்து மற்றும் கேஸ் பற்றாக்குறையை கையாலாகாத மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். சென்னை திருவொற்றியூர் தேரடி தபால் நிலையம் அருகே தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வரும் இந்திய அரசையும் அதன் அடிமை கூட்டணியையும் கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவொற்றியூர் கிழக்கு பகுதி செயலாளர் மண்டல குழு தலைவரான திமு தனியரசு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கூட்டணி கட்சியைச் சேர்ந்த SDPI கட்சியைச் சேர்ந்த மாநில தலைவர் நெல்லை முபாரக் முன்னிலையில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர், மத்திய பகுதி செயலாளர் AB ஆறுமுகம், மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன், வடசென்னை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கட்சியினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் வெளிநாட்டுக் கொள்கையில் சரியாக கையாலாகாத பிரதம மந்திரி மோடியால் என்று இந்தியா முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக நெல்லை முபாரக் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எழுச்சியோடு இன்றைய தினம் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பெரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை, தோல்வியடைந்த ஒன்றிய NDA அரசை கண்டித்து நடத்தப்பட்டிருக்கிற மாபெரும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திருவொற்றியூரில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் அண்ணன் அவர்கள், அதுபோல அண்ணன் தனியரசு உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசுக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக நாங்கள் சொல்லுவது, ஒன்றிய அரசு இப்பொழுது ஒரு தோல்வியடைந்த அரசு. இது ஒரு கேஸ் சிலிண்டர் பிரச்சனை மட்டும் இல்லை, வீட்டுக்கு அடுப்பெரிக்க கேஸ் சிலிண்டர் இல்லை, ஆட்டோ ஓட்ட சிலிண்டர் இல்லை என்பது மட்டுமல்ல, இது ஒரு வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு அப்பட்டமான தோல்வி. ஒரு 6 மாத காலமாக இந்த மேற்காசிய தெற்காசிய பிராந்தியத்தில் ஒரு சலசலப்பு, ஒரு உரசல் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இது என்னவாக இருக்கும் என்பதை ஒரு கணிக்க தவறிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. அப்படி கணிச்சிருந்தா இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை இன்றைக்கு தடுத்திருக்கலாம். இதனை தொடர்ந்து பெட்ரோல் டீசலுடைய தட்டுப்பாடு வர வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள், அதிலெல்லாம் தடுத்திருக்கலாம். எதை பற்றியும் கவலைப்படாத மோடி அமித்ஷாவுடைய அரசு இன்றைக்கு நாங்கள் இதை பாராட்டத்தக்க விதத்தில் நாங்கள் கையாளுவோம் என்று சொல்வதெல்லாம் வெறும் வெத்து வாய்ச்சவடால் நடவடிக்கைகளாக இருக்கிறது. மோடி அரசை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது, இந்திய மக்களிடையே பேசும் பொழுது கடுமையான வாக்குறுதிகளை, வாய்ச்சவடால்களை விடுகிற இந்தியாவுடைய பிரதமர் அமெரிக்கா என்று சொன்னதும் அவர் தன்னுடைய எதிர்ப்பை எங்கும் அவர் காட்டுவதில்லை. நாம் யாரிடத்துல எண்ணெய் வாங்க வேண்டும், நாங்கள் யாரிடத்துல கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டும் என்பதெல்லாம் எங்கோ இருக்கிற அமெரிக்கா தீர்மானிக்கும். அது ஒரு இலக்கு, ஒரு டெட்லைன், நாங்கள் 1 மாசம் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வதெல்லாம் எனக்கு தெரிந்து மோடி அரசு அது ஒரு தோல்வி அடைந்த அரசாகவே மாறிவிட்டிருக்கிறது. அமெரிக்காவிடத்திலே தன்னுடைய உரிமைகளை, 140 கோடி மக்களுடைய உரிமைகளை அடகு வைத்திருக்கிற அரசாக இருக்கிறது. எனவே இதனை கண்டித்து நாங்கள் நடத்தியிருக்கிற இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உடனடியாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இந்த தருணத்திலே தமிழ்நாட்டுடைய முதல்வர் அவர் ஒன்றிய அரசை போல ஒரு பாராமுகமாக இல்லாமல், நமக்கேன் வம்பு என்று ஒதுங்காமல், பிற மாநில முதல்வர்களைப் போல இல்லாமல், தமிழ்நாட்டு முதல்வர் இந்த அச்சத்தை போக்குகிற விதத்தில் எல்லா ஓட்டலுடைய சங்கங்களையும் அழைத்து, உங்களுக்கு 2 ரூபாய் மானியம், அதாவது EB மானியம் உங்களுக்கு நாங்கள் தருவோம், நீங்கள் உடனடியாக நீங்கள் எலக்ட்ரிக் ஸ்டவ் போன்றவற்றின் மூலமாக நீங்கள் அதனை முயற்சிகளை எடுங்கள் என்று சொல்லி ஆறுதலாக பேசியிருக்கிறார். அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார், தைரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். எந்த சூழலிலும் தமிழ்நாடு இதை சமாளிக்கும் என்று சொல்லி அவர் மக்களிடத்தில் பேசியிருப்பது என்பதெல்லாம் உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த, ஒரு பொறுப்புள்ள ஒரு முதல்வருடைய செயல்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். பேசிக்கொண்டே இருக்காமல் களத்தில் இறங்கியிருக்கிற ஒரு செயல் வீரனுடைய செயல்பாடாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது தொடரட்டும் என்று நாங்கள் தொடர்ந்து முழங்குகிறோம். எனவே ஒன்றிய அரசு இனியும் உறங்காமல் வருகிற ஆபத்தை முன்னுணர்ந்து உடனடியாக இதனை தடுத்திட வேண்டும். ஈரானுடைய விஷயத்துல ஒன்றிய அரசின் நடவடிக்கை பாரபட்சமான ஒரு தோல்வியான நடவடிக்கை. அமெரிக்கா கொண்டு வருகிற ஈரானுக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா முன்மொழிந்திருக்கிறது. ஆனால் ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாம் அதனை ஒதுக்கி இருக்கிறார்கள், அதை புறக்கணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைத்தான் என்ன
என்று கேட்கிற நிலை இருக்கிறது. எனவே இது போன்று அண்டை நாடுகளின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், குறிப்பா அங்கு நடத்தப்பட்ட குழந்தையினுடைய தாக்குதலை இதுவரை இந்தியா கண்டிக்கல. 5 நாட்கள் கழித்து தான் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். எனவே ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் என்று சொல்வது போல தமிழ்நாடு என்றாலே திட்டங்கள் இல்லாத வேப்பங்காயாக கசக்குகிற, எந்த நிதியையும் ஒதுக்காத ஒன்றிய அரசின் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது. இனியேனும் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துள்ளோம். அதான் திமுக கூட்டணி கட்சி இல்லாத மற்ற கட்சிகள்லாம் அப்படி ஒன்னே இல்லவே இல்லைங்கிறாங்க. தமிழ்நாட்டு பிஜேபியுடைய தலைவர் நானே ஏஜென்சி தான், என்கிட்ட எல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி ஒரு நிலைமை இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நடந்து விட்டதை ஒத்துக்கொண்டு மக்களிடத்தில் ஆமா நடந்து விட்டது, இதை நாங்கள் சரி செய்கிறோம் என்று சொல்லுகிற நிலைக்கு இதுவரை வரவில்லை. இல்லவே இல்லை என்று சொல்லி அதை மறைப்பதெல்லாம் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற கதை. அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு எடுபடாது. யாரெல்லாம் இந்த நிலையில் மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பவில்லையோ அவர்களை எல்லாம் மக்கள் நிச்சயமாக தமிழக அரசை பொறுத்தவரை அரசினுடைய செயலிலிருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து விட்டார்கள். இனி இது போல நீங்கள் சொல்லுகிறது போல இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்னுடைய விலையெல்லாம் கூடி இருக்கிறது, உயர்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் தடுக்கிற நடவடிக்கைகளை அரசுகள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு குரல் கூட கொடுக்கல, மற்ற விஷயத்துக்குலாம் ஆர்ப்பாட்டம் இல்ல. நான் தான் அவர் குரல் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. அவர் பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுக்கல, ஜனநாயகன் பிரச்சனைக்கே குரல் கொடுக்கல, பல நாட்களாக ஆகிவிட்டது. எனவே மக்கள் இன்றைக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தவிர வேறு யாரும் மக்களுக்காக குரல் எழுப்புவார்கள் என்கிற நம்பிக்கை அவர்கள் இழந்து விட்டார்கள். நாங்களுமே கூட சொல்லியிருக்கிறோம், அந்த நடந்திருக்கிற அநீதி உண்மையிலேயே மிக மோசமானது ஒரு அநீதி. அதுல குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் பிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அந்த விஷயத்தை கண்டித்து நாங்களும் அறிக்கை வழங்கியிருக்கிறோம். அரசும் காவல்துறையும் தீவிரமாக ஈடுபட்டிருக்க, இன்னும் வேகமாக குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை அதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் ஈட்ட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். தேங்க்யூ, நன்றி.